தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பெண் IAS அதிகாரியை முதலமைச்சராக்க நினைத்த ஜெயலலிதா என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். பெண் IAS அதிகாரியை முதலமைச்சராக்க நினைத்த ஜெயலலிதா. செல்வி ஜெயலலிதா 2014ஆம் ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி அவருக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு அவருடைய வாழ்க்கையே மாற்றி போட்டுவிட்டது. அவர் மீது சொத்து குவிப்பு வழக்கு கர்நாடகா நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. ஏறத்தாழ அந்த வழக்கு 18 ஆண்டுகளாக நடைபெற்று வந்தது. 2014ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக பதவி வகித்த காலத்தில் நீதிபதி மைக்கேல் குர்கா இந்த தீர்ப்பை வழங்கினார். செல்வி ஜெயலலிதாவுக்கு 100 கோடி ரூபாய் அபராதமும் 4 ஆண்டு சிறை தண்டனையும் விதித்தார். செல்வி ஜெயலலிதா உடனடியாக பதவி இழந்தார். பார்ப்பன அக்ரகார சிறையில் அடைக்கப்பட்டார். முதலமைச்சர் பதவியை இழந்த செல்வி ஜெயலலிதா யாரை முதலமைச்சராக்கலாம் என்று சிறைக்குள் விவாதித்தார் சசிகலாவுடன். ஷீலா பாலகிருஷ்ணன் அவர்களை முதலமைச்சராக்க முடிவு செய்தார். ஷீலா பாலகிருஷ்ணன் IAS அதிகாரி, தமிழ்நாட்டை சார்ந்த, தமிழகத்தில் பணியாற்றிய செல்வி ஜெயலலிதாவுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த ஒரு IAS அதிகாரி. ஷீலா பாலகிருஷ்ணனை முதலமைச்சராக்க முடிவு செய்தார். ஆனால் இந்த தகவல் கசிந்தது. கட்சியினருக்கு சற்று அதிருப்தியும் ஏற்பட்டது. இந்த சூழ்நிலையில் ஷீலா பாலகிருஷ்ணன் அவர்களுடைய மகன் அமெரிக்காவில் இருந்தார். அவர் முகநூலில் தன்னுடைய தாயார் ஷீலா பாலகிருஷ்ணன் தமிழகத்தின் முதலமைச்சர் ஆகிறார் என்று ஒரு செய்தியை பதிவு செய்தார். அது தமிழ்நாடு முழுவதும் வைரல் ஆகியது. செல்வி ஜெயலலிதா முடிவுதான் செய்திருந்தார், ஆனால் அறிவிக்கவில்லை. ஆனால் தமிழகம் முழுவதும், உலகம் முழுவதும் வைரலான இந்த செய்தி செல்வி ஜெயலலிதாவை மாற்றி யோசிக்க தொடங்கியது. பின்பு ஷீலா பாலகிருஷ்ணனை முதலமைச்சராக்க வேண்டும் என்ற தன்னுடைய முடிவை மாற்றிக்கொண்டார். OPS அவர்களை மீண்டும் முதலமைச்சராக்க முடிவு செய்தார். ஷீலா பாலகிருஷ்ணன் IAS அதிகாரி, அவர் முதலமைச்சராக வேண்டியவர். அவருடைய மகன் செய்த அவசர பதிவினால், முகநூலில் போட்ட அவசர பதிவினால் ஷீலா பாலகிருஷ்ணனுக்கு அந்த முதலமைச்சராகக்கூடிய வாய்ப்பு பறிபோனது.